வணக்கம். அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை. குலதெய்வ கோயிலை வழிபாடு செய்யணும். பிற்பகல் 12 to 4க்குள்ளே குலதெய்வ கோயிலில் இருந்து தீபம் போடுறதும், ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறதோ, துணி கொடுக்கறதோ, சாப்பாடு கொடுக்கறதோ நல்லது. நல்ல மாற்றம் இருக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பல ராசிகளுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாறுகிற ராசி இப்போ சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 7, 6 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அஸ்வினியனுடைய தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் விநாயகர். செய்யுங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது, அதை குறைக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, குறிப்பாக கிருஷ்ணாவதானம் அல்லது உடையார் படித்து பாருங்க, நல்லது. அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க. காசு இல்லை, பணம் கொடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உறுதி. பார்த்துக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளுமே சிறப்பான நாட்கள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. திங்கள் 7, 6 வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது, அதை குறைக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, குறிப்பாக கிருஷ்ணாவதானம் அல்லது உடையார் படித்து பாருங்க, நல்லது. அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க. காசு இல்லை, பணம் கொடுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். உறுதி. பார்த்துக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். தொடர்ச்சியாக சிறப்பாக இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியுது. தொடர்ச்சியாக 5 நாட்கள் கிட்டத்தட்ட சிறப்பாக இல்லை. மிதுனத்திற்கு கவனம், பொறுமை, நிதானம். மிருகசீரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. பொறுமை, பரிகாரம் முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. திங்கள் 7 வடக்கு சிவப்பு செவ்வாய். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க. அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் இந்திர நீலம்னு ஒரு பகுதி இருக்குது. அதை கோயிலேருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். கிருஷ்ணனுக்கு 8 மனைவி. பாமா ருக்மணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை, 8 தேவி. அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது, படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க. பண்ணலைன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள். கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். பிரமாத வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். பிரமாதம், வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. திங்கள் 7, 3 வடக்கு தெற்கு, சிவப்பு மஞ்சள் செவ்வாய். கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த 2 நாட்களுமே சிறப்பான நாட்கள், பயன்படுத்திக்கோங்க. 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது, அதை குறைக்கணும். எப்படி? வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று, குறிப்பாக கிருஷ்ணாவதானம் அல்லது உடையார் படித்து பாருங்க, நல்லது.
அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க, காசு இல்லை பணம் கொடுங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பு, உயர்வு, சந்தோஷம், முன்னேற்றம், நல்ல நாள், பிரமாதமான வாழ்க்கை. உங்களுடைய பிறவி பலமான கெத்து, கர்வம், தைரியம் ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 7, 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வயிற்றெரிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது, குறைச்சி தான் ஆகணும். அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கே போற்றி. மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம். அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை, அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை. ஏன்? பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை அது. நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க. இதெல்லாம் படிங்க, உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் இல்லாமல் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளுமே பொறுமையாகவும் பணிவாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அவசரம், பதட்டம், தடுமாற்றம் அதிகம். ஆமாம். அனுகூலமான எண் 4 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் இந்திர நீலம்னு ஒரு பகுதி இருக்குது. அதை கோயிலேருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். கிருஷ்ணனுக்கு 8 மனைவி, பாமா ருக்மணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை, 8 தேவி. அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது, படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க. பண்ணலைன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள். துலா ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை. உங்களோட பிறவி பலவீனம் அதிகமாக இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சித்திரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. அதில் இந்திர நீலம்னு ஒரு பகுதி இருக்குது. அதை கோயிலேருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். கிருஷ்ணனுக்கு 8 மனைவி, பாமா ருக்மணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லை, 8 தேவி. அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது, படிங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. 2 நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தோக்கவும் மாட்டீங்க. பண்ணலைன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நாள். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, வாழ்க்கை வளமாகும், சுறுசுறுப்பு உண்டு, வேகம் உண்டு, நல்லா இருக்குது, கலக்கிறீங்க, சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது 2 நாளும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 7 6 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வயிற்றெரிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது, குறைச்சி தான் ஆகணும். அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி,
சங்கே போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம். அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை, அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை. ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை அது. நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க. இதெல்லாம் படிங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சிறப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், உயர்வு உண்டு. நல்ல நாள். அப்புறம் என்ன கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வைத்தறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது. குறைச்சி தான் ஆகணும். அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கே போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம். அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை, அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை. ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை அது. நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க. இதெல்லாம் படிங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். 2 நாட்களும் உயர்வு, நல்லது, பிரமாதம். அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. நல்லது. மொத்தத்தில் சூப்பரான நாளாக 2 நாளுமே இருக்கிறது. உங்கள் பிறைபலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வைத்தறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது. குறைச்சி தான் ஆகணும். அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, சங்கே போற்றி மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம். அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை, அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை. ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை அது. நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க. இதெல்லாம் படிங்க, உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். கும்பராசிக்கார நேயர்களே, பகல் 12 மணி வரைக்கும் சந்திராசிரமத்தோட பாதிப்பு இருக்குது. எனவே ஜாக்கிரதை. பகல் 12 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசைநரை இல்லை. பகல் 12 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, நாட் பேடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. குட்டு எப்போ? குட்டு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி நாட் பேடு. பகல் 12லேருந்து சாயந்தரம் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, வள்ளியம்மையே போற்றி, தெய்வானையே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. ஆமாம், குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் பகல் 12 மணிக்கு அப்புறம் 4 தெற்கு சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, சந்திராசிரமம் சார் எப்போ இருந்து சார்? எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்காதீங்க. காலையிலேருந்து பாதிப்பு இருக்கும். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் உத்தரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி. எங்கள் கணக்கு அதுதான். இன்னைக்கு, நாளைக்கு, நாளைக்கு பாதி. எனவே வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி விநாயகருக்கு தீபம், குலதெய்வ கோயிலில் வழிபாடு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் அருணகிரிநாதரே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனை போற்றி. நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படிச்சு பாருங்க, நல்லது. அல்லது அருணகிரிநாதருடைய திருப்புகழ் படியுங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. அனுகூலமான எண் திசைநரை இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.